7th standard mathematics term 1 chapter 1 example 1.7 are 120 plus 51 and 51 plus 120 equal சொல்லி கட்டுறாங்க. ஸோ அது ரெண்டு ஈக்குவலாக நீங்கள் செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 120 plus 51. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 120ஐயும் 51ஐயும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஸோ 120ஐயும் 51ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 171 தான் வருது. 171 வருது. இப்போ பாருங்கள் அப்படியே மாற்றி ஆட் பண்ணணும். ஸோ 51 plus 120. ஸோ இது பார்த்தீங்கன்னா 51 120. ஸோ 1 plus 0 1, 5 plus 2 7, 171. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் வருது. அப்போது 120 plus 51 that's equal to 51 plus 120 that's equal to 171. ஸோ இதோடைய பார்த்தீங்கன்னா 150 plus 51 ஆட் பண்ணாலும் 171 தான் வருது. 51 plus 120 ஆட் பண்ணாலும் 171 தான் வருது. அப்போது ரெண்டு நம்பர்ஸை நம்ம மாற்றி ஆட் பண்ணாலும் இன்டிஜர்ஸ்லாம் நம்ம என்ன தான் வருது, சேம் நம்பர் தான் வருது. ஸோ இது என்ன சொல்லுது, ஆக்சுவலாக காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லப்படுற ரெண்டு சைடை மாற்றி ஆட் பண்ணிடுற மல்டிப்ளை பண்ணி ப்ராப்பர்ட்டியை வந்து சொல்லுது. அதாவது a plus b equal to b plus a. இப்போ ரெண்டு நம்பர் இருக்குன்னா அந்த ரெண்டு நம்பர் அடிஷன் பண்ணாலும் அதை மாற்றி போட்டு அடிஷன் பண்ணாலும் ரெண்டு ஈக்குவல் சொல்லப்படி தான் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அண்டர் அடிஷன். ஸோ அடிஷன் உள்ள ப்ராப்பர்ட்டி இது. ஸோ இது வந்து வெரிஃபை ஆகுது. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. இது ஈக்குவல் தான் வெரிஃபைடுன்னு சொல்லலாம். தே ஆர் ஈக்குவல் பை காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அது ஈக்குவல்னு நம்ம வந்து காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மூலமாட்டு சொல்லிட்டோம். commutative property of addition. Commutative property of addition. சரி, அடுத்து வச்சுக்கலாம். செகண்ட் சம் ஆர் -5 plus -4 plus -3 and -5 plus -4 plus -3 ஈக்குவல். ரெண்டை மாற்றி ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தாலே தெரியும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆனால் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம மைனஸ் நம்பர்ஸ்லாம் வந்திருக்கு. இது பாசிபிளான்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரியும். a plus b plus c equal to a plus b plus c இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி படி இது ஆக்சுவலாக காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி நான் சொன்னேன். ரெண்டு சைட்டை ஆட் பண்ணி நான் ஈக்குவல்னு சொன்னேன். இது வந்து முன்னே அதே ஆர்டரில் ஆட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு -5 ப்ளஸ் -4 ப்ளஸ் -3 ப்ராக்கெட் இதுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா -5 இந்த -4 -3 ஆட் பண்ணணும். ஸோ -4 ப்ளஸ் -3 என்னது, நம்ம அடிஷன் பண்ண தெரியும் இன்டிஜர்ஸில். இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு அப்படின்னு இருக்குது. ஸோ ப்ளஸ் இந்த மைனஸும் சேர்ந்து மல்டிப்ளை ஆகிரும். ரெண்டுமே சேம் சைன். ஸோ ரெண்டுமே சேம் சைன்னா அடிஷன் பண்ணும்போது நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ரெண்டுத்துல என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே போடணும். ஸோ இது -7 புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு இன்டிஜர்ஸ், அதாவது ரெண்டு நெகட்டிவ் நம்பர்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா ரெண்டு நம்பரையும் சாதாரணமாக நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு என்ன சிம்பிள் ரெண்டுத்துலையும் இருக்கோ அதே சிம்பிளை இங்கேயும் போட்டுடணும். இந்த ப்ளஸ்ஸை பார்க்கக்கூடாது, இது அடிஷன் சொல்லக்கூடியது. இந்த ரெண்டு நம்பரையும் தான் நீங்கள் ரெண்டு நம்பருக்கு முன்னாடி உள்ள சிம்பிள்ஸை பார்க்கணும். ஸோ அதை தான் அடிஷன் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா -7. அகைன் பாருங்கள், 5ம் 7 ஆட் பண்ணுங்கள். ரெண்டுத்துக்கும் ஒரே சைன் மைனஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் 5 + 7 12. ஸோ -12 இதுக்கான ஆன்சர். -5 + 7. அப்போது இதுக்கான ஹோல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா -12. இப்போ பாருங்கள், -5 plus -4 plus -3. இப்போ இதுக்கு ப்ராக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அதே போல் ஆட் பண்ணணும். ஸோ -5 -4 என்ன வரும், 5 + 4 9. ரெண்டுத்துல உள்ள சிம்பிள் மைனஸ். ஸோ மைனஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 9 3 ஆட் பண்ணிங்கன்னா 12 12. ஸோ அகைன் மைனஸ். அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வருது பாருங்களேன். இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் நான் ஃபஸ்ட்டு எடுத்து ப்ரூவ் பண்ணேன். ஸோ அதுவும் -12 தான். இது ரெண்டாவது எடுத்து ப்ரூவ் பண்ணேன். இதாக பார்த்தீங்களா. ஸோ இது -12 தான். அப்போது -5 plus -4 plus -3 இதுவும் நம்மளுக்கு இது ஈக்குவல் டு -5 plus -4 plus -3 இதுவும் பார்த்தீங்கன்னா என்னது ஈக்குவல் தான். ஸோ ரெண்டுமே ஈக்குவல், தட் இஸ் ஈக்குவல் டு -12 வருது. ஸோ அப்போ இது என்ன ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. Associative property under addition is true. Addition property la associative property true ன்னு சொல்லிட்டு வருது. Hence verified. They are equal தானே. Hence verified, they are equal. ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னதை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.